இல்லை, எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நேரடியாக கடிதத்தை கொடுத்துருக்கோம். கொடுத்தாச்சு. இல்ல, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுல அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா நேர்ல ஒரு தடவை சந்திச்சு அது சம்பந்தமா கண்டிப்பா ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுவோம். இல்ல, ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நான் அது சம்பந்தமா நாங்க டீடைலா சொல்லுவோம். ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். சட்டப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதுக்கான கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். டைம் இருக்கு. நேற்று கொடுத்துருக்கோம். இன்னைக்கு காலையில திரும்பவும் அது சம்பந்தமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அழைக்க வேண்டும். இல்ல, நாங்களாக இன்னைக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் முடிவை சொல்ல வேண்டிய டைம் இருக்கு. கண்டிப்பா என்ன சட்டப்பூர்வமா செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல, அது கண்டிப்பா எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பா அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க. கொடுத்திருக்கோம். ஐயுஎம்எலுக்கு கண்டிப்பா கொடுத்திருக்கிறோம். நேர்லயும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வேற என்டிஏ கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு ஏதாவது கொடுத்திருக்கீங்க? இல்ல, இது வரைக்கும் இல்ல. அதற்கான எண்ணமும் இல்லை. இப்போ ஆதரவு அமைச்சரவை சபையில் கூட எதிர்பார்க்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போறோம்? இல்ல, ஆதரவு வரட்டும். அதுக்கான ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுல ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்க தலைவர் முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். அனைவருக்கும் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதுல அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இருக்கணும்ன்றதான் எங்களுடைய எண்ணம். அதுதான் ஒரு ஜனநாயகத்திற்கு எல்லாருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியிற்கு பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கொள்கையை நிறைவேற்றத்துக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதுல எங்களுடைய தலைவர் ஏற்கனவே முதல் மாநாட்டில் அதை சொல்லியிருக்கிறார். எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கையில அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் செய்ய முடியும். அதற்கான பங்கீடு இருக்குன்றதுல முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். சோ அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எந்த நெருக்கடியும் இல்ல. 100% இன்னைக்கு 1.5 கோடி மக்களுக்கு மேல 1,75,00,000 மக்களுக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் முதல்வரான வாக்களிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தேர்தல் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு தேர்தல் 1 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக இது இருந்திருக்கும். அதை நம்புறீங்க. மக்கள் திருவிழா போல வாக்களிச்சாங்க. மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சாங்க. மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அது 100% நாங்கள் இல்ல, அது வேண்டான்னு இல்ல. கண்டிப்பா அது எப்பவுமே இதனால தேவையில்லாத பொதுமக்களுக்கு இடையூறுகள் வேண்டான்னு சொன்னதான் எங்க தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி நேற்று அந்த போலீஸும் அந்த எஸ்கார்டும் இதுவும் வேண்டான்னு எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு தான். தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி பாருங்க. எந்த சூழ்நிலையும் நீங்க பாத்துருப்பீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். என்ன வருதோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் நேற்று தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கவர்னர் செய்வான்னு நினைப்போம். செய்யலன்னா அதுக்கு அடுத்த முடிவுகள் என்ன செய்யணும்.